வெல்கம் டு மை ஸ்டைல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபிஷ் கட்லட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மீனை நல்லா காணாங்கத்தை மீனை எடுத்து தண்ணியில் நல்லா அவிச்சி எடுத்துக்கோங்க. 2 உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி தண்ணியில் அவிச்சி எடுத்துக்கோங்க. மீனை நல்லா தோல் உரித்து முள் இல்லாமல் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. தனியாக முள் சின்ன சின்னதாக இருக்கும், பார்த்து நல்லா பிசைஞ்சு தனியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கையும் எடுத்து தோல் உரித்து நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க மேஷர் வச்சு. அப்புறம் கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிண்டி வச்சுக்கோங்க. வானலில் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு கிண்டிட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கிண்டுங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா எண்ணெயில் வதக்குங்க. எல்லாம் மசாலா வாடை போனதுக்கப்புறம் மீன் வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து போட்டு கிண்டுங்க. தேவையான அளவு உப்பு பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் நல்லா போட்டு மசாலா மீன் எல்லாம் ஒன்று சேர அளவுக்கு கிண்டுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. நல்லா கிண்டி இறக்கி ஆற வச்சு உருண்டை பிடிச்சி வைங்க. அதுக்கப்புறம் அதை முட்டை கலக்கி வச்சுருந்த அதில் தட்டி 2 பெரட்டி பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சூடாக இருக்க எண்ணெயில் போட்டு பொரிங்க. ஃப்ரிட்ஜில் எதுக்கு வைக்கிறோன்னா பிரெட் க்ரம்ஸ் எண்ணெயில் திப்பி ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். எல்லாத்தையும் அதேமாரி ரெடி பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு ஒன்றுன்னா எண்ணெயில் போட்டு நம்ம ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம். எண்ணெய் நிறைய ஊற்றாமல் போட்டு வெந்தது 2 பக்கம் திருப்பி போட்டு இறக்க வேண்டியதுதான். சிம்பிள் அண்ட் டேஸ்டி ஃபிஷ் கட்லட் நமக்கு ரெடி ஆகிடும். பசங்கள்கிட்ட கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. மீன்லாம் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களும் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வைங்க, இல்லைன்னா கருகி போயிடும். ரெண்டு பக்கம் திருப்பி போட்டிங்கன்னா கிறிஸ்பியான ஃபிஷ் கட்லட் ரெடி ஆகிடும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னால் கமெண்ட்டில் கேளுங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.